ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய புறா எந்த புறாவுமே இன்றைக்கி வந்து கூண்டுக்கு வரல. எல்லா புறாவுமே வெளியே அடைஞ்சிருக்கு. என்ன ப்ராப்ளம்னே தெரியல. நம்மளோட லேஃப்ட்லேயும் போய் செக் பண்ணி பார்த்துட்டேன். நம்மளோட லேஃப்ட்லேயும் எந்த ப்ராப்ளமே இல்லை. எந்த புறாவுமே லேஃப்ட்டில் போகல. இங்கே வந்து ஒரு புறா உட்காந்து எடுத்துருக்கு. மிச்ச புறா எல்லாமே தென்னை மரத்தில் உட்காந்துட்டு இருக்குது. வாங்க பார்க்கலாம். டார்ச் லைட் அடிப்பேன். ஓலை மட்டும் பிளாக்காக தெரியும். புறா எல்லாமே ஒயிட் புறா வெள்ளையாக உட்காந்துட்டு இருக்குது. நீங்களே பாருங்கள். ஒயிட் கலராக மட்டும் தான் தெரியுது. ஏன்னா ஃபுல்லாக வந்து இருட்டாக இருக்குது. இது வந்து மாடியில் உட்காந்துட்டு இருக்குது. இந்த புறா பாருங்கள். இந்த புறா வந்து மாடியில் வந்து ஜன்னல் ஸ்லாப்பில் உட்காந்துட்டு இருக்குது. அதனால் இந்த புறா மட்டும் கொஞ்சம் கிளியராக தெரியுது. மிச்சம் ஒரு 20 புறா கிட்ட வந்து தென்னை மரத்தில் வந்து எல்லாமே அடைஞ்சிட்டு இருக்குது. பாருங்கள், அது லைட் அடிக்கிறா. லைட்டில் வந்து ஒயிட் கலர் புறா தெரியுதா? இங்கே வந்து ஒரு ஒயிட் வந்து தெரியுதா? இங்கே வந்து லைனாக எல்லா புறாவுமே தெரியும் உங்களுக்கு. என்ன ப்ராப்ளம்னே தெரியல. இது எதனால் வந்து எல்லா புறாவுமே ஒரே டைமில் வந்து கூண்டுக்கு போகாமல் வந்து வெளியே உட்காந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. என்ன ப்ராப்ளம்னே தெரியல. நானே கூண்டில் வந்து ஈவினிங் வந்து போய் பார்த்தோன்னே ஒரு புறா கூட வரல. நைட் வந்து கரெக்டாக வந்து மொட்டை மாடியில் வந்து பார்த்தோன்னே எல்லா புறாவுமே பார்த்திங்கன்னா மரத்துலேயே வந்து லைனாக வந்து உட்காந்துட்டு இருக்குது. ஒரு புறா மட்டும் நம்ம ஜன்னல் ஸ்லாப்பில் வந்து உட்காந்துட்டு இருக்குது. கீழே நம்மளுடைய ஆட்டு பெட்டி இருக்குது. ஆடுங்க எல்லாமே படுத்துட்டு இருக்குது. இது வந்து நம்மளோட ப்ரௌன் புறா வந்து எக்கு வச்சுருக்கு. எக்கு விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்குது. ஒரே ஒரு புறா கூட கூண்டில் இல்லை. அதுதான் என்ன ப்ராப்ளம்னே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எக்கு எல்லாமே வந்து உள்ளே இருக்குது. புறா பார்த்திங்கன்னா கூண்டில் வந்து எதுவுமே இல்லை. எல்லா புறாவுமே வெளியே இருக்குது. என்ன பிரச்சனைனே தெரியல. 1-2 பட்டா மட்டும் உட்காரோம். அது வேணால் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து புதுசாக இருந்தால் வயிற்றுல வந்து உட்காந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அடியில் இருக்க புறா கூட வந்து எல்லாமே மரத்தில் உட்காந்துட்டு இருக்குது. அதுதான் என்ன ப்ராப்ளம்னு தெரியல. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நைட் ஃபுல்லாக வந்து எக் வந்து புறா அடையில் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு 1 hour 2 hourனால் ப்ராப்ளம் இல்லை. ஒரு நைட் ஃபுல்லாக வந்து புறா வந்து அடையில் இல்லாமல் இருந்துச்சுன்னா எக் வந்து ஆச் ஆகலன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லெஃப்ட்டில் வந்து ஒரு 10 எக்கு கிட்ட இருக்குது. 2 daysல வந்து சிக்கு பொறிக்கிற எக்குலாம் இருக்குது. என்ன ஆகுதுன்னே தெரியல. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.